இவிஎம் கட்டாவோ என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இந்தியா முழுவதும் இவிஎம் எந்திரங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறைகேடுகள், மோசடிகள் இவற்றை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. இப்போது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு இவிஎம் குறித்த சந்தேகங்கள் மிகப்பெரிய அளவில் வலுவாக மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். இவிஎம்மில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு எதிராக ஒரு முன்னாள் முதல்வர் களத்தில் இறங்கியிருக்கிறார். அப்படி களத்தில் இறங்கியவரை மோடியினுடைய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். முதலில் அந்த வீடியோவை பாருங்கள். आराम से இவிஎம் கட்டாவோ என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இந்தியா முழுவதும் இவிஎம் எந்திரங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறைகேடுகள், மோசடிகள் இவற்றை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. இப்போது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு இவிஎம் குறித்த சந்தேகங்கள் மிகப்பெரிய அளவில் வலுவாக மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. இந்த நேரத்தில் இந்த இவிஎம் கட்டாவோ என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஜனவரி 22 டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஜனநாயக முறையில், அதாவது அமைதியான முறையில் நடத்துவதற்காக அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆனால் டெல்லியினுடைய காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஜந்தர் மந்தரில் இவிஎம் கட்டாவோ என்று சொல்லக்கூடிய இவிஎம் முறைகேடுகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய கூட்டத்தை நடத்துவதற்கு தடை விதித்தார்கள். அனுமதி மறுக்கப்பட்டது. அதையொட்டித்தான் இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் இவிஎம் கட்டாவோ ஒரு மிக முக்கியமான ஒரு இவிஎம் மோசடிகள் குறித்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது. இந்த போராட்டத்தில் மத்திய பிரதேசத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய திக் விஜய் சிங் கலந்து கொண்டார். திக் விஜய் சிங் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார். இந்த நிகழ்வை முழுமையாக நடத்தவிடக் கூடாது என்பதை மத்திய பிரதேசத்தை ஆளுகின்ற பாஜக அரசு உடனடியாக காவல்துறையை வைத்து நசுக்கி இருக்கிறது. திக் விஜய் சிங் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திக் விஜய் சிங் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஏற்கனவே ஜந்தர் மந்தர்ல அனுமதி கேட்டோம், ஆனா இவங்க கொடுக்கல. எனக்கு இவிஎம் கட்டாவோ என்று சொல்லக்கூடிய அமைப்பு கடந்த 3-4 வாரங்களுக்கு முன்னால் கடிதம் எழுதியிருந்தார்கள். நாங்கள் இப்படி இவிஎம் முறைகேடு தொடர்பான ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கவிருக்கிறோம், நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று. நானும் அதற்கு ஒப்புதல் தெரிவித்திருந்தேன். இப்போது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். என்னை கைது செய்திருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன் என்றால், அமித்ஷாவும் மோடியும் பாஜகவும் RSS கும்பலும் ஏன் இவிஎம்ஐ பார்த்து பயப்படுகிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி.
திக்விஜய் சிங் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் தேர்தல் நடந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% மோடியினுடைய அடிமை ஊடகங்களை என்ன சொன்னார்கள் என்றால், மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெறும் என்று. ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த போது மத்திய பிரதேசத்தில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது. அதையொட்டி முதலாக திக்விஜய் சிங் இவிஎம் குறித்த சந்தேகத்தை அவர் எழுப்பியிருந்தார். அதாவது விவிபேட்ல இருக்கிறதும் சரி, அது மாதிரி வாக்கு எந்திரங்கள் இரண்டுக்குமான வித்தியாசங்கள் பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த தேர்தல் இந்த போஸ்டல் வாக்குகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த வாக்குகள் எல்லாம் மிகப்பெரிய முறைகேடுகள், எண்ணப்பட்டதுல மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருப்பதாக. அதாவது எப்படின்னா, போஸ்டல் வாக்குகள்ல காங்கிரஸ் கட்சி எல்லா இடத்துலயும் முன்னணியில இருக்கு. ஆனால் மற்ற வாக்குகள் எண்ணி முடிக்கும் போது பாஜக வெற்றி அடைகிறது. திக்விஜய் சிங் என்ன சொன்னார் அப்படின்னா, பொதுவாக தபால் வாக்குகள் எண்ணும் போது எந்த கட்சி முன்னணியில் இருக்கிறதோ அந்த கட்சி தான் பெரும்பாலும் அங்க வெற்றி பெறும். அந்த மாநிலத்தில் வெற்றி பெறக்கூடியதை நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் போஸ்டல் தபால் வாக்குகள் மத்திய பிரதேசத்தில் எண்ணப்படும் போது காங்கிரஸ் கட்சி முன்னணியில் இருந்தது. ஆனால் முழுமையான வாக்குகள் எண்ணப்பட்ட போது பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. கூடுதலாக அதை தொடர்ந்து பல செய்திகள் வந்தது. பல இடங்கள்ல பாஜகவிற்கு எல்லா வாக்கு மிஷின்லையும் கரெக்டா ஒரு 250 ஓட்டுனா எல்லா ஓட்டிங் மிஷின்லையும் 250 விழுது. அவர் எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு எல்லா ஓட்டிங் மிஷின்லையும் 5 சில இடங்கள்ல 5 வாக்குகள் கூட இல்லை. அவருடைய அதாவது பல வேட்பாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட எங்களுக்காக வாக்களிக்கவில்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புறாங்க. அப்ப அந்த அளவிற்கு முறைகேடு தொடர்பான சந்தேகங்கள் அன்றைக்கு எழுப்பப்பட்டது. ஆனால் இன்று வரையிலும் அது தொடர்பாக எந்த பதிலையும் தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை. ஒண்ணு சொல்றேன் நான், இந்தியா கூட்டணியினுடைய முக்கியமான தலைவர்கள் இது தொடர்பான சந்தேகங்கள் நாங்கள் தேர்தல் ஆணையத்தோடு பேச வேண்டி இருக்கிறது என்று கடந்த பல மாதங்களாக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் கொடுக்காம இருக்கிறாங்க. ஏன்? இப்ப சமீபத்தில் நம்ம பார்த்தோம் சண்டிகர் மேயர் தேர்தலில் என்ன நடந்தது இல்லையா? ஒரு தேர்தல் அதிகாரியே சர்வசாதாரணமாக சிசிடிவி கேமரா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட எந்த விதமான இதுவும் இல்லாம சர்வசாதாரணமா கிறுக்கி போட்டு பாஜக வெற்றி பெற்று என்று சொன்னதும், பிறகு உச்ச நீதிமன்றம் தலையிலே குட்டுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இதையெல்லாம் சேர்ந்து நாம் தடுக்க வேண்டி இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறது என்பதை பாருங்கள். சுத்தியும் மிகப்பெரிய திட்டங்களோடு RSS இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவற்றை முறியடிக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பு, எதிர்கட்சிகளுடைய பொறுப்பு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.